நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. இப்படியெல்லாம் ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, நம்ம தமிழ்நாடுல வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் வந்து அரசு பேருந்துகள்ல இலவசமா பயணம் பண்ணலான்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க. நிறைய பெண்கள் அது மூலமா பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. நேத்து என்னோட மாமனார் வீட்டுக்கு போயிட்டு நான் ரிட்டர்ன் எங்க அம்மா வீட்டுக்கு வரதுக்காக ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தேன். நான், எங்க அம்மா, என்னோட 4 வயசு பையன் 3 பேர் நின்றுட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒரு பஸ் வந்தது. நாங்க போய் கை காமிச்சோம். நிக்கவே இல்லை, போயிட்டாங்க. இன்னொரு பஸ் வந்துச்சு. சரி அதுலயாவது ஏறலாம்னு சொல்லிட்டு ஏறதுக்காக நின்றுட்டு இருந்தோம். ஒரு 3 பேர் இறங்கினாங்க. அவங்க இறங்கின உடனே அந்த பஸ்ஸை எடுத்துட்டாங்க. என்னோட பையனை எங்க அம்மா அந்த படியில பஸ்ஸோட படியில போய் வைக்க போனாங்க. அதுக்குள்ளே எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்க கத்துறோம், நாங்க ஏறுறோம், ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க நிப்பாட்டவே இல்லை. என்ன காரணம் தெரியுமாங்க? நம்ம வந்து இலவசமா பயணம் பண்றோம், இவங்க டிக்கெட்டை எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கவர்மெண்ட் என்னதான் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்றோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்தாலுமே ஒரு சில அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாதிரியான ஆட்கள் மக்களுக்கே அது கொண்டு போய் சேர முடியாத மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கங்க.